இன்றைக்கி டைட்டில் வந்து எ ஃபைனல் அப்பாயின்மெண்ட், கடைசியாக ஒரு முறை சந்திப்பதற்கான நேரம் அப்படின்னு அர்த்தம். டெத் இஸ் நாட் அன் ஆக்சிடெண்ட், இட் இஸ் அன் அப்பாயின்மெண்ட். மரணம் என்பது திடீரென்று ஏதோ நிகழ்ந்து விடுவதில்லை. மரணம் என்பது நமக்கு ஏற்கனவே குறிக்கப்பட்டிருக்கிறது. பைபிளில் ரொம்ப தெளிவாக சொல்லுது. இந்து மதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா 7 பிறவிகள் நமக்கு உண்டுன்னு சொல்கிறாங்க. ஒரு முறை மனிதனாக பிறப்பான், அப்புறம் எரும மாடாக பிறப்பான், அப்புறம் பன்னியாக பிறப்பான், இப்படின்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. பல இதை சொல்லிகிட்ருக்காங்க. ஆமாம். அப்போ இந்த ஜென்மத்தில் போன ஜென்மத்தில் அதான் ஒரு பெரியார்கிட்ட கூட போய் சொல்லுவாங்க, போன ஜென்மத்தில் விவசாயம் பண்ணுனா இந்த ஜென்மத்தில் ஒரு பிராமணன் ஒருவன் இந்த ஜென்மத்தில் உழைத்து விவசாயம் பண்ணி பிழைத்தால் அடுத்த ஜென்மத்தில் பன்னியாக பிறப்பான். அதனால் இந்த ஜென்மத்தில் எந்த பிராமணனும் வேலை செய்யவோ உழைக்கவோ விவசாயம் பண்ணவோ கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பெரியார் கேட்டார், ஓஹோ, இங்கே சுற்றிக்கிட்டு இருக்க பன்னிகள் எல்லாம் போன ஜென்மத்தில் பிராமணர்களாக இருந்தவர்களா அப்படின்னு கேட்டார். உங்களுடைய மூட நம்பிக்கைக்கு ஒரு அளவு இல்லையா அப்படின்னு அவர் கேட்டார். இந்த மாதிரி கருத்துக்களெல்லாம் நீங்கள் நிறையா படித்து தெரிஞ்சுக்குங்க. அப்போ இந்து மதத்தில் 7 ஜென்மங்கள் உண்டு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் கிறிஸ்தவம் என்ன சொல்லுகிறது? மறுபிறவி இல்லைன்னு சொல்லுதா? நாத்திகர்கள் என்ன சொல்கிறாங்க? மறுபிறவியும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. நம்மளாம் மிருகங்களைப் போல் பிறந்தோம், மிருகங்களைப் போல் செத்து போகிறோம், அவ்வளோதான். நம்ம எந்த விதமான ஒழுக்கத்திலையும் வளர வேண்டிய அவசியம் கிடையாது. உன் மனசில் ஒரு கட்டுப்பாடை வச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நீதிமொழிகளில் சொல்கிறாரு, மனுஷன் விருப்பையாவது வெறுப்பத்தையாவது தெரிஞ்சு கொள்ள முடியாது. சூரியனுக்கு கீழே சம்பவிக்கிறதெல்லாம் ஒரே மாதிரி சம்பவிக்கும், நடக்கிறதெல்லாம் ஒரே மாதிரி தான் நடக்கும். நல்லவனுக்கு என்ன நடக்கிறதோ கெட்டவனுக்கு அதான் சார் நடக்கும். நீதிமானுக்கு என்ன நடக்கிறதோ துன்மார்க்கனும் அதான் நடக்கும். இறைவன் மீது ஆணையாக சொல்கிறேன் அப்படின்னா ஆணையிடுகிறவனுக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லும். ஐயோ, இறைவன் மீது நான் ஆணையிட மாட்டேங்க, பயமாக இருக்குது அப்படின்னா ஆணையிட பயப்படுகிறவனுக்கும் ஒரே மாதிரி நடக்கும். அதனால் என்ன பிரயோஜனம்? மனிதர்களுடைய இருதயம் துன்மார்க்கத்தினாலே நிறைந்திருக்கிறது. கடவுள் இல்லை என்ற முடிவுக்கு வருகிறார்கள், மறுபிறவி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. சரி, வேதம் என்ன சொல்கிறது? மனிதன் ஒரு முறை பிறப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் நமக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்களா? வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், மிகப்பெரிய கவிஞர், ஆங்கில கவிஞர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏதோ ஒரு மெல்லிய கோடு என்னுடைய மனதிலே தெரிகிறது, மெல்லிய நூல் போன்ற ஒரு இழை, ஒரு தொடர்பு இருக்கிறது. முன்பு நான் எங்கேயோ இருந்தேன், இப்பொழுது நான் இங்கிருக்கிறேன். இது என்னுடைய இடமல்ல, எங்கோ நான் போகப் போகிறேன். என்னுடைய மனதின் சிந்தனைகளிலே ஒரு மெல்லிய இழை தொடர்பு கொண்டிருக்கிறது. நான் எங்கிருந்தோ வந்தேன், இந்த உலகத்திலே தற்காலிகமாக வாழ்கிறேன், நான் பின்பு நிச்சயமாக ஒரு இடத்திற்கு செல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் எல்லா மனிதருடைய மனதிலும் இருக்குது. அதை தான் அவர் வெளிப்படுத்துகிறார். அப்படி இருக்கும்போது மரணம் என்பது திடீரென்று தற்செயலாக ஏற்படுவதில்லை. மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று, ஏற்கனவே ஒரு குறித்த நாள் இருக்கிறது. அதான் சொல்கிறார், தேவனுடைய கைக்கு பயப்படுகிறவன், தேவனுடைய சித்தமே எப்பொழுதும் நடைபெறுது, அவருடைய ராஜ்யம் என்றைக்கும் நிற்கிறது. நான் ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு வந்தேன்னா, இந்த நெத்தானியாக எங்கே போய் முடிய போகிறான்னு. உடனே மோகன் சிலாசரஸ், டிஜிஎஸ் தினகரன் எல்லா பிரதர்ஸும் நெத்தானியாக இறைவனுடைய பிள்ளை என்பது மாதிரி அவனுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் நம்ம சபைகளிலே இஸ்ரவேல் நாட்டுக்காக ஜெபிக்கிற அநேகர் உண்டு. உலகத்திலே மிகப்பெரிய துரோகிகள், தேவாதி தேவனை வெறுக்கிறவர்கள், அவர் சொல்வதை கேட்காதவர்கள் யாருன்னு கேட்டேன்னா இந்த யூதர்களும் இஸ்ரவேலர்களும். அவங்களுக்காக இவன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொன்னான்? இயேசு கிறிஸ்துவின் பேரை யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களாம் ஜெயிலில் போடுவேன்னு என்றைக்கு சொன்னானோ அன்றைக்கே நான் சொன்னேன் இவன் சாவ போகிறான்னு. தேவனுடைய ராஜ்யமே என்றைக்கு நிலைக்கும். இன்றைக்கி இவங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, இவங்க சண்டை போடல. இந்த விஜய் படத்தில் சொல்லுவான்ல, நீயா வரல உன்னைய வர வச்சோம் அப்படின்னு சொல்லுவான்ல, அவன் பேர் என்னது, அலிபாயா, அலிபாயின்னு ஒரு கேரக்டரை வர வைப்பாங்கல்ல. நடக்கிறது எல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறது. என்றைக்கும் அவரே ஆட்சியில் இருக்கிறார். நீங்கள் பல விஷயத்தை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். அரசியலாக இருக்கட்டும்,
அதான் உடனே சொல்லுவாங்க, மோடியை தேவன் தான் கொண்டு வந்து நிறுத்தினார் அப்படின்னு. எகிப்தில் பார்வோனை கூட தான் ஆண்டவர் தான் ஏற்படுத்தினார். ஏன் நீங்கள் தேவனுக்கு விரோதமாக போனீர்கள்? உங்களை ஆளும்படி அநீதியான ஒரு ராஜா வந்தார் எகிப்தில், இல்லையா? இப்போ இன்றைக்கு இவ்வளோ காலம் நடக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? இறைவனிடத்திலே போய் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும். நம்முடைய குறைகளை நாம் அறிக்கையிட்டால் நம்மை மன்னிப்பதற்கு அவர் இரக்கமும் தயவும் உள்ளவராக இருக்கிறார். அதான் நீங்கள் கம்யூனியன் எடுக்கிற போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க? நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அவற்றை மன்னிப்பதற்கு அவர் உத்தமல்ல தேவனாக இருக்கிறார், அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அதுதான் நம்ம அந்த இரக்கமுள்ள ஜெபத்தை சொல்கிறோம். அதெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்று யோசனை பண்ணி ஆழமாக அவருடைய சமூகத்திலே பணிந்து மிகவும் பயபக்தியோடு நீங்கள் கம்யூனியனில் ஈடுபடுங்க. ஏன்னா மகாபிரிய தேவன் மகாசக்தி அங்கே வருகிறார். எங்கே என்னுடைய பெயரை சொல்லி 2 பேர் 3 பேர் சேர்றீங்களோ அங்கே அந்த மகாசக்தி நிற்கும். மிகுந்த பயத்தோடு இருங்க, அசால்ட்டாக இருந்துடாதீங்க. உங்களுடைய பாவத்தையும் குறைகளையும் நீங்கள் அறிக்கையிட்டால் ஆண்டவர் எங்கே இருக்கார்? பக்கத்தில் இருக்கார். இன்னைக்கு படித்தோம்ல சங்கீதத்தில் பார்த்தீங்களா? உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். பக்கத்தில், ரொம்ப பக்கத்தில் இருக்கார். அவருடைய வேண்டுதல்கள் எல்லாம் கேட்கிறார். அவர்களது மனதின் விருப்பங்களை நிறைவேற்றுகிறார். என்ன வேணும்? அதெல்லாம் செய்ய முடியாதுப்பா, ஒழுங்காக போய் படி அப்படி சொல்கிறது கிடையாது. கட்டி அரவணைத்து கொண்டு அன்போடு என்ன வேணும் உனக்கு வட வாங்கித்தரேன். அவ்வளோ பாசமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் கேட்கிறார். நம்முடைய மனதின் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுகிறார். அப்பேற்பட்ட தேவன் உண்டு. அவர் எல்லாவற்றிற்கும் ஒரு குறித்த காலத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அவருடைய தயவுள்ள கரத்தின் கீழே அடங்கி இருப்பது நமக்கு நல்லது. எல்லாத்தையும் அவர்கிட்ட கேட்டு செய்யுங்க. அப்படி செய்யும்போது நிச்சயமான வெற்றி உண்டு. டெத் இஸ் நாட் அன் ஆக்சிடென்ட், இட் இஸ் அன் அப்பாயின்மெண்ட், a destiny that nobody but God can cancel or change. யாருமே தப்பிக்க முடியாது. இறைவனால் என்ன வேணால் செய்ய முடியும், இல்லையா? எசேக்கியா ராஜாவுக்கு என்ன பண்ணார்? 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தாரா? அதுக்கு என்ன சொன்னான்? நம்ப மாட்டேன், என்னையை கொண்டு போடுவீங்க. என்னையா பண்ணதுக்கு? அந்த சூரிய கடிகாரம் பின்னாடி போகணும், பாகைக்கு பாகை 10 பாகை பின்னாடி போகணும். ஓஹோ, சூரிய பாகை பின்னாடி போனால் பூமியை ரிவர்ஸில் சுத்தணுமாக்க? பூமியை ரிவர்ஸில் சுற்றுறா தானே சூரிய பாகை பின்னாடி போகும். ஆண்டவர் செஞ்சாரா இல்லையா? சூரிய வரணும், பூமி எவ்வளோ வேகத்தில் சுற்று தெரியுமா? ஒரு செகண்ட் நின்றுச்சுன்னா அவ்வளோ இடிஞ்சு பூகமாக வந்துடும். அது தெரியுமா உங்களுக்கு? எப்படியா நிப்பாட்ட முடியும்? அப்படிலாம் சொல்லலை. உங்கள் மனதின் விருப்பங்களை நிறைவேற்றுகிறார். அவர் நினைத்தால் நோய்களை அகற்ற முடியும், மரணத்தை கேன்சல் செய்ய முடியும். A destiny that nobody but God can cancel or change. இதான் இறைவனுடைய கருத்தில் இருக்கிறது. பாதாளமும் அழிவும் அவருடைய கருத்தில் இருக்கிறது. இன்றைக்கி நம்ம படித்தோமா? எப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன் பாருங்கள். நீங்கள் சாதாரணமாக ஒரு தேவனை அறிவில்லாமல் ஏதோ எதேச்சையாக நீங்கள் கும்பிடலை. உங்களுக்கு கிடைத்திருக்கிறது ப்ரெஷியஸ் காட். என்கிட்ட இருக்கிற மாதிரி செயின் உங்கள்கிட்ட இருக்கா? உலகத்தில் யார்கிட்டையும் கிடையாது. ப்ரெஷியஸ். இன்றைக்கி பெரிய பெரிய ராணிகள், பெரிய பெரிய நடிகைகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? தே ஆர் இன் சர்ச் ஆஃப் ப்ரெஷியஸ் திங்ஸ். என்கிட்ட இருக்கிற மாதிரி காரு வேறு யார்கிட்டையும் இருக்கக்கூடாது. யார்கிட்டையாவது இருக்க பார்த்துட்டாலும் உடனே அந்த காரை எடுத்துருவாங்க. அப்படி தான் நிறைய பேர் பெரிய பெரிய இந்த சேக்குகள்லாம் இருக்காங்களே, அரபு நாட்டு, அவங்களாம் பார்த்திங்கன்னா தங்கத்துலேயும் வைரத்துலேயும் இழைச்ச கார் ஒருத்தர் வச்சுருக்கான் 500 கோடி ரூபாய்க்கு. என்கிட்ட இருக்க கார் மாதிரி யார்கிட்டையும் இருக்கக்கூடாது. ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற தேவன் மாதிரி யார்கிட்டையுமே கிடையாது, தெரியுமா? அதான் தாவீது சொல்கிறான், நான் கர்த்தராலே ஒரு கோட்டைக்குள் பாய்ந்து செல்வேன், யார் எனக்கு எதிராக வருவான்? அந்த அளவுக்கு தைரியம், விசுவாசம், நம்பிக்கை. இறைவனால் உங்களுடைய மரணத்தை ரத்து செய்ய முடியும். எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு அற்புதமான தேவன் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார். லைஃப் அண்ட் டெத் ஆர் இன் த ஹேண்ட் ஆஃப் காட். மரணமும் ஜீவனும் தேவனுடைய கரத்தில் இருக்கின்றன. அண்ட் ஒன்லி ஹி நோஸ் ஆர் ஃப்யூச்சர். அவருக்கு மட்டுமே நம்முடைய எதிர்காலம் என்னவென்று தெரியும். ஆகவே நிகழ்காலத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. நம்ம பெருசாக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பல மாடிகள், வீடு கட்டி, கார் வாங்கி என்ன செய்ய போகிறோம்? எல்லாவற்றுக்கும் சகல சம்பூர்ணத்திற்கும் எல்லையை கண்டேன். அதான் சாலமோன் ராஜா சொல்கிறோம். எல்லாமே நான் அனுபவிச்சிட்டேங்க, நிம்மதியே இல்லைங்க. எல்லாத்துக்கும் எல்லை கண்டேன். உங்களுடைய கட்டளைகளோ உங்களுடைய கற்பனைகளோ மகாவிஸ்தாரம். சந்தோஷமாகவே இருக்குங்க, முடிவே இல்லைங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது.
இந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கணும். ஆண்டவருடைய வசனத்தை தனிமையில் உட்காந்து படிங்க. நீங்கள் நிறைய ரீல்ஸ் பாருங்கள், 1000 ரீல்ஸ் பாருங்கள், கண்டினியூஸாக 5 நாள் பாருங்கள். ஏதோ ஒரு குறை மனதில் இருந்து கொண்டே இருக்கும். காமெடி சீன்லாம் பார்த்துட்டு வர சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் கழித்து காமெடியாக போயிட்டுருக்கோம், நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். நம்ம பாடி சிரிச்சுட்டு காமெடி போட்டுக்கிட்டே இருப்போம். காமெடியா, சரி சரி ஓகே, இப்படியே உட்காந்துருப்போம். நகைப்பிலும் மனதிற்கு துக்கம் உண்டு, அதான் எழுதியிருக்கேன். ஆனால் ஆண்டவருடைய வசனத்தை 10 வசனம் படிங்க, அது ஆண்டவர்கிட்ட விலைக்கு சொல்ல மாதிரி கேளுங்க. ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் வரும் பாருங்க மனசில். நீங்கள் எங்கேயும் உலகம் தர முடியாத சந்தோஷத்தை, சமாதானத்தை உங்களுடைய தேவன் தருவார். அந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கணும். அதுதான் இந்த உலகத்திலே நாம் இருக்கக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய, பெற்று அனுபவிக்கக்கூடிய வரம். ஒரு நாள் சர்ச்சுக்கு நீங்கள் போகும்போது, ஆண்டவரே தயவுசெய்து எங்களை ஆசீர்வதித்து அனுப்புங்க, எங்கள் கூட வாங்க, எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேளுங்க. ஆண்டவர் உங்களை மகா ஞானமுள்ளவர்கள் ஆக்குவார். உங்களை பார்க்குறவங்களாம் பயப்படுவாங்க, எப்படி இவங்க இவ்வளோ ஞானமாக இருக்காங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு நீங்கள் ஞானமுள்ளவர்களாக இருப்பீர்கள். யாரும் உங்களுக்கு ஈடியனா வர முடியாது. அந்த மாதிரி நீங்கள் ஆண்டவரை பின்பற்றுங்கள். அண்ட் ஒன்லி ஹீ நோஸ் அவர் ஃப்யூச்சர். நம்முடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்று அவருக்கு மட்டும்தான் தெரியும். சாலமோன் வாஸ் நாட் சஜஸ்டிங் தட் we are passive actors in a cosmic drama following an unchangeable script. உலகமே ஒரு நாடக மேடை, நாம் எல்லாம் அதில் நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி இந்த ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க, நாம் ஏன் சார் எதுக்கும் போராடணும், இந்த உலகம் நம்மளை எங்கே தள்ளிட்டு போதோ அப்படியே போவோம், விதி விட்ட வழி சார், விதி நமக்கு ஏற்கனவே எழுதிட்டாங்க, அதனால் அந்த விதியின்படி தான் எல்லாம் நடக்கும். அப்படி கிடையாது. சாலமோன் வாஸ் நாட் சஜஸ்டிங் தட் we are a passive actors in a cosmic drama. இந்த உலகத்திலே, இந்த பிரபஞ்சத்திலே என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறதோ, ஏதோ ஒரு சக்தி நம்ம இழுத்து கொண்டு போகிறது, அப்படியே நாம் போகிறோம் அப்படின்னு சொல்லலை. ஃபாலோயிங் an unchangeable script. ஏற்கனவே எல்லாம் எழுதிருச்சு என் தலையில், அதன்படி தான் எனக்கு நடக்கும், அப்படி நீங்கள் நடக்க வேண்டியதில்லை. Throughout this book, Solomon emphasizes our freedom of discernment and decision. இந்த வாழ்க்கை முழுவதும் நீங்கள் யாரை பின்பற்ற வேண்டுமோ அவரை பின்பற்றலாம். பைபிள் நிறையா படிக்கிறவங்க ஒரு முக்கியமான கேள்வி கேட்பாங்க, ஏன் சார் இறைவன் பாட்டுக்கு இருந்தார்ல, அவர் எதுக்கு சார் சாத்தானை படைத்தார், அப்புறம் எதுக்கு சார் 2 பேரும் ஒருத்தர் சண்டை விட்டு கிடக்காங்க அப்படின்னு கேட்குறாரு. பெரிய அறிஞர்கள்லாம் கேட்குறாங்க. இறைவன் உங்களை விடுதலையாக்கி, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை, உண்மையிலே உங்களை விடுதலையாக்கிடுவார். அப்போ என்ன அர்த்தம்? உங்களை காசு கொடுத்து ஏற்கனவே நீங்கள் ஜெயிலில் இருக்கிறீங்க. இந்த உலகத்தில் நமக்கு ஏதாவது ஒரு துணி வாங்கி கொடுத்துட்டான்னு வச்சுக்க, ஊரம் சொல்லி கட்டுவான், அவனை கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுக்கிட்டான் நாய். நான் அன்றைக்கி ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன், அவனை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சேன். இப்போ அது பேசுகிற பேச்சை பற்றியா, சோத்துக்கு வழி இல்லாமல் இருந்தான் நாய்ங்க. நான் சோத்துக்கு போட்டு அவனை உட்பட்டு வந்து மேலே கொண்டு வந்து நிப்பாட்டினேன். இன்றைக்கி அது பார்க்குற பார்வையை பற்றியா, போகிற போக்கை பற்றியா இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இறைவன் அப்படி சொல்கிறதில்ல. இறைவன் முழு சுதந்திரத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். 100% ஃப்ரீடம். நீங்கள் போய் என்ன வேணால் செய்யலாம். நீங்கள் போய் ஆண்டவரை எதிர்த்து பேசலாம், அதுக்கு சுதந்திரம் உண்டு. ஆண்டவரை திட்டலாம், ஆண்டவரை பின்பற்றலாம், என்ன வேணால் செய்யலாம். இறைவன் நம்மளை படைக்கும்போது முழு சுதந்திரத்தோடு படைக்கிறார். நீ இறைவனை பின்பற்ற வேண்டுமென்றால் பின்பற்றுங்கள், பின்பற்றாமல் போனால் போகலாம், எதிர்த்து சண்டை போடலாம், உங்கள் விருப்பம். அதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற முழு சுதந்திரம். சாத்தான் என்ன பண்ணால், இறைவனுக்கு விரோதமாக எழுவதை நானும் இறைவனாகுவேன் என்பதை சொன்னான். தேவன் உங்களை இறைவனாக படைத்தார் இல்லையா? நீங்கள் தேவர்கள், நீங்களெல்லாம் தேவர்கள். இறைவனுக்கு என்ன விதமான சக்தி ஆற்றல்லாம் உண்டோ அத்தனை சக்தி ஆற்றலும் உங்களுக்கு உண்டு. நீங்கள் இறைவனை பின்பற்றினால், இறைவனின் சிந்தை உங்களில் இருந்தால், நீங்கள் இறைவனின் சிந்தையை விட்டு என்னென்ன சிந்தைக்கு போகிறோம், அதான் கலாத்தியரில் எழுதுகிறார். மாம்சத்தின் கிரியைகளாவன பகைகள், கொலைகள், வைராக்கியங்கள் இல்லையா? இவையெல்லாம் வந்தவுடனே நீங்கள் இறைவனுக்கு எதிரானவர்களாகிறீர்கள், இறைவனுக்கு எதிராக சிந்திக்கிறீர்கள். சாத்தான் அப்படி தான் சிந்தித்தான். அவன் சுதந்திரமாக அவனை எல்லா வல்லமையோடும் படைத்தார். அவன் அந்த வழியை தேர்ந்தெடுத்து கொண்டான், மக்களை அவன்பால் திரட்டினான். இன்றைக்கி நீங்கள் அரசியலில் பாருங்கள்,
ஒருத்தன் மிக பொறுக்கித்தனமான வேலைகளை செய்தால் கூட அவன் பின்பாடி போவதற்கு, அவனுக்கு ஆதரவாக பேசுவதற்கு நிறைய பேர் இருக்காங்க. பெண் பிள்ளைகள் பேசுகிறாங்க. எப்படி பேசுகிறாங்க? விஜய் இன்னைக்கு சொன்னார்ல, மனைவியையும் வயசுக்கு வந்த பையனையும் இப்படி தனிமையில் விட்டு வீட்டை விட்டு திரட்டி விட்டீர்களே, அவர்கள் வாடகை வீடுகளில் இருக்கிறார்கள், அவர்கள் போகும் இடமெல்லாம் அவர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடாது என்று சொல்கிறீர்கள். இப்படியெல்லாம் குடும்பத்தை நடத்துகிறீங்களே, நீங்கள் எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பீர்கள்னு கேட்டால் பெண்கள் என்ன சொல்கிறாங்க? ஊர் உலகத்துலலாம் பொண்டாட்டியை துரத்தி விட்டு இன்னொரு பொண்டாட்டியோட வாழலையா? அது மாதிரி ஏன் நான் கூட அப்படி வாழ்வேன், வேணால் நான் கூட போய் அவர் கூட இருப்பேன். இப்படியெல்லாம் பெண்கள் பேசுகிறாங்க. பொல்லாதவர்கள், அக்கிரமக்காரர்கள் கூட ஒரு கூட்டமாய் சேருவார்கள். அதான் சாத்தானின் கூட்டம். பரிசுத்தமுள்ளவர்கள் அப்படி பேச வாய் துணிவு வருமா? அப்போ 2 பிரிவு ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சிருச்சா? மக்களுக்கு யார் நல்லது செய்கிறார்கள்? பெண் பிள்ளைகள் படிக்க வேண்டும். படிக்க முடியலையா? உனக்கு பணம் தரேன், போய் படி. விளையாடுறதுக்கு ஆசை இருக்கா? வா, உனக்கு விளையாடுறதுக்கு பணம் தரேன், போய் விளையாடு. ஐஏஎஸ் படிக்கணுமா? வா, உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன், சாப்பாடு கொடுக்குறேன், தங்க இடம் கொடுக்குறேன், ஐஏஎஸ் ஆகு. இந்த சிந்தனை எப்படிப்பட்ட சிந்தனை? குடும்பத்தை அழிக்கிற, பெண்களின் நலத்தை கெடுக்கிற. இன்றைக்கி எப்ஸ்டீன்ஸ் ஃபைல் வந்திருக்குல்ல, யாரோட பேர் வந்திருக்கு? அதை மறைக்கிறதுக்கு தான் இந்த சண்டை. அதை மறைக்கிறதுக்கு தான் இஸ்ரேலோட கூட்டணி. ஆனால் இறைவனின் ஆட்சி இருக்குல்ல, விட மாட்டார். ஒருத்தரும் தப்ப விட மாட்டார். நீங்கள் உங்கள் கிரியைகளினாலே சாவீர்கள். அதான் இயேசு போகும்போது சொன்னார், நீங்கள் உங்கள் பாவங்களினாலே சாவீர்கள் அப்படின்னார். நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் அப்படின்னாங்க. ஆபிரகாம் ரொம்ப யோக்கியமானவனா? இன்றைக்கி ஐயரம்மா பேசினாங்கள்ல, ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணி கை குழந்தையோட தெருவில் திரத்தி விடுவேன், நீ என்ன யோக்கியம்? சமாரியர்கள்னா யார்? நிகழ்மையாக சொல்கிறாரு, நீங்கள் அந்நிய மதத்திலே போய் பெண்களை திருமணம் செய்து கொண்டீர்கள், அவர்களை தெருவில் விட்டுட்டு வந்து நம்ம ஜாதி பெண்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள்னு சொன்னார். அப்படி ஒரு வெங்காயமும் வேணாம், நாங்கள் உங்களை விட்டே போகிறோமையான்னு போய் நேர்மையாக வாழ்ந்தவர்கள் அத்தனை பேர்களும் சமாரியர்கள். அவங்கள இவங்க ஜாதியில் சேர்க்க மாட்டாங்களாம், பிராமணால் ஜாதியில். நீ ஒன்றும் சேர்த்து கிழிக்க வேணாம், போயா, நான் மனுஷனாக வாழ்ந்துட்டு போகிறேன்னா. அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள், குட் சமாரிட்டன் இல்லையா? யாரை தேவன் புகழ்ந்தார்? யூதர்களையா புகழ்ந்தார்? யூதர்கள் என்ன சொன்னார்? உங்கள் பாவங்களிலே சாவீர்கள்னு சொன்னார். நீங்கள் இறைவனுடைய வழியை பின்பற்றுங்கள். அதான் இங்கே சொல்கிறார். Throughout this book, Solomon emphasizes our freedom of discernment and decision. But only God knows what the future holds for us and what will happen tomorrow because of the decisions we make today. இன்றைக்கு நாம் எடுக்கிற ஒவ்வொரு முடிவின் காரணமாக நம்முடைய எதிர்காலம் எப்படி அமையும் என்பது இறைவனுக்கு தெரியும். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்? இறைவனுக்கு பயந்து நடங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நம்மோடு கூட அவர் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தை நமக்கு கொடுக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? As it is with the good man, so with the sinner. பாவிக்கு எப்படி நடக்கிறதோ அதே மாதிரி தான் நல்லவனுக்கும் நடக்கிறது. இஃப் ஸோ, அப்படி நடக்கிறது என்றால், why bother to live a godly life, we may ask. அப்போ எல்லாருக்கும் ஒரே விதமாக சம்பவிக்கிறது. நீங்கள் கடவுளுக்கு பயந்து நேர்மையாக வாழ்ந்து உத்தமமாக இருக்கிறதுனால என்ன பயன்? யார் கேட்டா? யோபோட ஒய்ஃப் கேட்குறான். நீ இன்னும் உம்முடைய உத்தமத்திலே வாழ்ந்து என்ன பயன்? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். உனக்கு இந்த உலகத்தில் ஆசீர்வாதம் கிடைத்தால் நீ தேவனை புகழ வேண்டும், உனக்கு துன்பம் வந்தால் தேவனை இகழ வேண்டும். கடவுளுக்கெல்லாம் கண்ணு இருக்கா? பொசுக்குன்னு கேட்டுருவாங்க. நீ ரொம்ப யோக்கியமாக நடந்தாங்க எத்தனை வருஷத்துக்கு. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நிமிஷம் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே எனக்கு இப்பேற்பட்ட துன்பம் வந்திருக்கிறதே, நான் எங்கேயோ தவறு செய்திருக்கிறேன் ஆண்டவரே, நீர் உத்தமர், நீர் நீதியுள்ளவர், எனக்கு இந்த துன்பம் வந்திருக்கிறது என்றால் நான் நிச்சயமாக தவறு செய்திருப்பேன். ஆண்டவரே எனக்கு காண்பியும், என்னை மன்னியும் அறிக்கையிடுங்க. ஆண்டவர் உங்களை அப்படியே தூக்கி நிப்பாட்டுவார். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? என்னத்தை சொல்கிறோம்? என் குடும்பம் அப்படியே போகுது, கடவுளுக்கெல்லாம் கண்ணு இருக்கா, என்னை போட்டு இப்படி பாடாப்படுத்துகிறான்னு சொல்கிறோம். அதற்காக நான் தேவனுக்காக பயந்து நான் இருந்து என்ன புண்ணியம், நான் துன்மார்க்கமாக வாழ்வேன் என்று நிறைய பேர் வாழ்கிறார்கள். கிறிஸ்தவர்கள், தேவனை குறித்து போதித்தவர்கள், பிசாசின் செய்கைகளை எதிர்த்து போராடியவர்கள்,
தங்களுடைய வாழ்க்கையின் இறுதியிலே தேவனை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறார்கள். அதான் இயேசு சொன்னார், முந்தினோர் அநேகர் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் அநேகர் முந்தினோர் ஆவார்கள். இன்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கலாம், பிசாசுகளை துரைத்தலாம். அப்போ என்ன சொன்னாங்க? கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோமே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் வியாதியஸ்தர்களை குணமாக்கினோமே. யாருன்னே தெரியாது, மரியாதையாக போயிடு. ஏன்? நீங்கள் தேவனை விட்டு விலகி போய் எவ்வளவோ நாட்கள் ஆகிவிட்டது. நான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய போதகர்களை பார்த்துருக்கேன், போதகர்களுடைய பிள்ளைகளையும் பார்த்துருக்கேன். நம்ம சொந்தக்காரங்களே போதகர்களுடைய பிள்ளைகள் உண்டு. மகா கேவலமான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். இந்த நிமிடம் வரை விபசாரத்திலே வேசித்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இறைவனை பற்றி நம்பிக்கையோ பயமோ இல்லை. அவர்கள் கிறிஸ்தவர்கள் தான், 50 வருஷமாக கிறிஸ்தவர்கள் தான். ஞாயிற்றுக்கிழமையான பைபிளை தூக்கிட்டு போகிறாங்க. என்ன தெனாவட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட இறைவனை பற்றி பயம் இல்லாமல் அந்த வாழ்க்கையை வாழ்கிறார். யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ என்ன அர்த்தம்? இறைவனுக்கு பயப்படும் பயம் துளி கூட மனசில் இல்லை. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இவர்களை பார்த்து நான் புத்தி அடைந்தேன் அப்படின்னு சொல்கிறான். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம பக்கத்திலே இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், நம்மளை தவறான வழியிலே நடத்தலாம். எச்சரிக்கையாக இருங்க. அதான் சொல்கிறார். ஆஃப்டர் ஆல், வெதர் வி ஒபே த லா ஆர் டிஸ்ஒபே, bring sacrifices or neglect them, make or break promises, we will die just the same. நாம் கீழ்ப்படுகிறோமோ கீழ்ப்படியாமல் போகிறோமோ, நாம் இறைவனுக்கு பலியிடுகிறோமோ பலியிடாமல் போகிறோமோ, நாம் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறோமோ அல்லது முறித்து போடுகிறோமோ, அவர்களுக்கு மாதிரி நமக்கு மரணம் வரும். நீதிபதிகள் பிரசங்கி 12ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறார்? வாலிபனே, உன் கண்ணின் காட்சிகளிலும் உன் இருதயத்தின் நினைவிலும் நட, ஆனால் ஒன்றை மட்டும் நினைத்துக்கொள், இறுதியிலே தேவன் உன்னை நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்துவார். ஸோ we will face the death and grave. Yes, we share a common destiny on earth, death and grave, but we do not share a common destiny in eternity. இந்த உலகத்திலே மரணத்தையும் கல்லறையும் நாம் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் சந்திப்போம். சில பேர் கல்லறை கிடைக்கலாம், சில பேர் மீனோட வயிற்றுக்குள்ளே போயிடலாம், சில பேர் பூகம்பத்தில் போயிடலாம், சில பேர் ஃப்ளைட்டில் போகும்போதே சாம்பலாக போயிடலாம். ஆனால் மரணம் என்பது உண்டு இல்லையா? ஆனால் நித்தியத்திலே நீங்கள் எல்லாரும் ஒன்று கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பார் அவர் இல்லையா? But we do not share a common destiny in eternity. For that reason, everybody must honestly face the last enemy. இந்த ஒரே காரணத்திற்காக நீங்கள் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும். கடவுளை பற்றி தெரியாதவர்கள் கூட நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கர்மா என்பதற்கும் பயந்து நடக்கிறார்கள். இந்த உலகத்தில் நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் எண்ணம் இல்லாமலேயே இயல்பாகவே நியாயமாக செயல்பட வேண்டும் என்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாகி நாம் உண்மையான தேவனை பற்றி கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிற நாம் இறைவனுக்கு பயப்படுறதே கிடையாது. அப்போ நம்முடைய முடிவு எப்படி இருக்கும்? நீ நல்லா இருக்கும்போதே உனக்கு சொன்னேன், நீ கேட்க மாட்டோம் என்றாய். நிறைய பேருக்கு 15 வருஷம் 20 வருஷம் திருப்திகரமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அவங்க என்ன பண்ணுறாங்க? என்ன பண்ணுறோம், என்ன மற்றவங்களாம் மாதிரி நம்ம வாழாமையாக இருக்க முடியாது. எந்த விதமான ஒரு நுட்பமான அறிவும் இல்லாமல் மிருகங்களைப் போல வாழ்கிறார்கள். ஆனால் அவர்கள் அந்த இரக்கத்தின் காலத்தை முடிவடைந்து நியாய தீர்ப்பின் நாளிலே வந்து அனுபவிக்கும் போது குடும்பம் தாறுமாறாக போயிடுது. எதை பற்றியும் யோசிக்கிறதே கிடையாது. மிகுந்த வேதனையில் இருக்கிறார்கள். ஆண்டவரே, நான் கஷ்டப்படுகிறேன்னு சொல்லும்போது அவர்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. லாசரு கதையை இயேசு கிறிஸ்து சொன்னார்ல, ஆபிரகாமின் மடியிலே போய் லாசரஸ் அமர்ந்திருக்கிறான். ஐஸ்வர்யவான் கீழே கடந்து, ஐயோ நான் இங்கே கொடிய வேதனைப்படுகிறேனே, ஒரே ஒரு சொட்டு அவன் சுண்டு வரலை நினச்சி போட சொல்லுங்கள், ஒரு சொட்டு தண்ணி கொடுங்க. அதெல்லாம் முடியாது. வாழ்வு காலத்தில் நீ வாழ்ந்து இருந்தாய், எத்தனையோ முறை உனக்கு சொன்னோம், கேட்கலையே நீ. சரிங்க, நான் தான் நாசமாக போகிறேன், என் தம்பி என் மகன் என் தங்கச்சி எல்லாம் அங்கே இருக்காங்க, லாசரு போய் சொன்னால் கேட்பாங்க. யார் போனாலும் கேட்க மாட்டாங்க. ஐயா, நீ என்ன கேட்கவா போகிற? இரக்கத்தின் காலத்திலே நீங்கள் இறைவனுக்கு பயந்து நடந்தால் நிச்சயமான ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. இரட்டிப்பான சந்தோஷத்தை தேவன் தருவார்.
ஆகவே கடவுளுக்கு பயந்து நடங்க. மரணம் நமக்கு உண்டு. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? யார் கேட்டா? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் வெற்றி கொண்டார் இல்லையா? And decide how to deal with it. How we deal with the reality of death reveals itself in the way we deal with the realities of life. பவுல் மரணத்தை எப்படி எடுத்துக்கொண்டார்? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். எது வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்லை. அப்பேற்பட்ட ஒரு மகிமையை அடைந்தார் இல்லையா? செத்தாலும் போகிறேன், ஆனால் உயிரோடு இருந்தால் அவங்களோட நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய கற்றுக் கொடுப்பேன். செத்துட்டேன்னா பரவாயில்ல, இந்த உலகத்தில் இருக்கிற இந்த உபாதைகளை மறந்து நான் இயேசுவோடு கூட சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிறார். இதைத்தான் நான் மரணத்தை எதிர்கொள்ளும் விதம். தேவன் உங்களோடு கூட இருப்பார். இந்த உலகத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பார், அந்த உலகத்திலே உங்களை ஆசீர்வதிப்பார். விண்ணிலும் மண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, அதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் இல்லையா? சம்திங் டு பாண்டர். இஸ் தேர் எனிதிங் யூ ஃபீல் யூ நீட் டு டூ பிஃபோர் யூ டை? மரணம் அடைவதற்கு முன்பாக, சாவை எதிர்கொள்வதற்கு முன்பாக நான் செய்து முடிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது என்று ஏதேனும் இருக்கிறதா? அப்படி இருந்தால், ஆர் யூ ஒர்க்கிங் டுவர்ட் கெட்டிங் இட் டன்? அதை செய்து முடிப்பதற்காக நீங்கள் உழைத்து கொண்டிருக்கிறீர்களா? நம்முடைய வேலை என்ன? தாசரே இத்தரணியை அன்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இயேசுவுக்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழ்ந்து நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க இயேசுவை பற்றி உலகமெல்லாம் போய் சொல்ல வேண்டும், நோட்டீஸ் அடிக்க வேண்டும். ஒன்றும் கிழிக்க வேண்டாம். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை 10 பேர் 100 பேர் பார்த்துக்கிட்டு இருப்போம், உங்களுக்கே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் ஆலயமாக வாழுங்கள். தேவன் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் என்பதுதான் இன்றைய சிந்தனை. சரியா?